இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் பிற்பதாக தேவன் சொன்னதான இரண்டாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதாவது தேவனோடு கூட இரண்டு திருடர்களை சிலுவையில் அறைகிறார்கள். அதில் இருக்கிற ஒரு திருடனை பார்த்து தேவன் சொல்லுகிறதான வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அறையப்பட்டதான ரெண்டு திருடர்கள், ஒரு திருடர் தேவனை இகழ்கிற மாதிரி கதைக்கிறார். இன்னொரு திருடன் தேவனை இகழாதபடிக்கு நாங்கள் என்ன செய்தோமோ அதற்குரிய பலனைத்தான் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஏசப்பாவோ எந்த விதமான பிழையானது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று சொல்லி மற்ற திருடனை கடிந்து கொண்டு தேவனை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அதாவது திருடர் அந்த இடத்துல மனம் திரும்புகிறார். அந்த மனம் திரும்பும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். உண்மையிலேயே நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பாவத்தை உண்மையிலேயே உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். எங்களுடைய ரட்சிப்பு ஞானஸ்தானம் எடுக்கிறதோட நிறைவடைந்து விடுகிறதில்லை. நாங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது நாங்கள் முழுமையான ஒரு மனம் திரும்புகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு தேவனுடையது. யாரையும் எந்த நேரத்திலும் எப்படியும் ரட்சிக்க தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Have a wonderful day.